Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல இல்லத்தரசிகள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 வீட்டு மருத்துவ குறிப்புகள் ஷேர் பண்ணிக்க போறேன் உங்களோட. இந்த மருத்துவ குறிப்புகள் பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானை டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடா வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப் வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு மற்றும் தேன் தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன்ஸ் ஆகும். எப்போனா வெளியில் வாங்கி சாப்பிடும் போது சில பேர் வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது வெளியில் நிறைய வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வசம்பை வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இலைக்கிற கல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இழைச்சிட்டு வசம்போட விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் தேனும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த விழுதை நம்ம உட்கொண்டோம்னா கொஞ்ச நேரத்திலேயே ஃபுட் பாய்சன்னால ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கும் வாந்தியும் சரியாயிடும். அடுத்ததா பார்க்க போறது அரளி செடி தான் பார்க்க போறோம். நம்மள பெரியவங்களுக்கு கூட இல்ல சில சமயம் சின்ன பசங்களுக்கு கூட காதுல போடக்கூடிய தோடு செட் ஆகாம புண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல இந்த அரளி கிளையை வந்து உடைச்சிட்டு அதுல வரக்கூடிய பால் எடுத்து அந்த இடத்துல ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து தேய்ச்சி விட்டோம்னா இந்த தோடு செட் ஆகாம வரக்கூடிய புண்ணு வந்து உடனே ஆறிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மஞ்சள் தூள். நம்மள நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து மாடிப்படி ஏறி இறங்கும் போது இல்ல குழந்தைகள் வந்து விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டு வீக்கங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்படும் போது உடனே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமா மஞ்சத்தூளும் தண்ணியும் ஒரு கிண்ணத்துல எடுத்து கொஞ்சம் கெட்டியா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அந்த கிண்ணத்தை அப்படியே அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா வெதுவெதுப்பா சூடு ஏற்றுனதுக்கு அப்புறமா அந்த வெதுவெதுப்பான சூட்டோடையே அடிபட்டு வீங்கின அந்த இடத்துல உடனே நம்ம போட்டுட்டோம்னா அதனால வரக்கூடிய இரத்த கட்டு குறையும். ஸோ அந்த இடமும் உங்களுக்கு கண்ணி போன மாதிரி தழும்பு உருவாகாம இது கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா குப்பை மேனி இலையும் மஞ்சள் தூளும் நம்ம பார்க்க போறோம். பசங்களுக்கு வந்து சரி பெரியவங்களுக்கும் கூட சில நேரத்துல வண்டு இல்ல பூச்சி தேன் இந்த மாதிரி சின்ன பூச்சிகள் கடிச்சு வீக்கங்கள் வரது உண்டு, தடிப்புகள் வரது உண்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல குப்பை மேனி இலைச்சாரோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு கரைசலா ரெடி பண்ணிட்டு அந்த கரைசலை வந்து வீங்கின இடத்துலயோ இல்ல ரத்த தடிப்புகள் இருக்க இடத்துலயோ நீங்க தடவி விட்டீங்கன்னா அதனால உண்டான வீக்கமும் அந்த ரத்த தடிப்பும் உடனே சரியாயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மஞ்சள் தூள் கல்லுப்பும் பார்க்க போறோங்க. இந்த மஞ்சள் தூள் கல்லுப்பு பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல ஒரு 150 ml மஞ்சள் தூள் கல்லுப்பும் சேர்த்து நீங்க தொடர்ந்து டெய்லியும் வாய்ப்பு குளிக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு திடீர்னு தொண்டை வலி ஏற்படலாம். நம்ம நினைக்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் எதுவுமே நம்ம சாப்பிடல ஆனா திடீர்னு தொண்டை வலி வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்து வாய் நல்லா கொப்பிழிச்சு துப்பிட்டீங்கன்னா அந்த தொண்டை வலி 1/2 hourலயே வந்து உங்களுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம தொண்டையில் உள்ள நுண் கிருமிகளையும் இது கிளியர் பண்ணி கொடுத்துரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சுக்கு மிளகு பார்க்க போறோம். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக வெளியே போக வேண்டியது இருக்கு. வெளியே போது நம்ம மாஸ்க் வந்து போட்டுட்டு தான் போறோம். இருந்தா கூட சில நுண்கிருமிகள் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வாயில கொஞ்சம் முழு சுக்கு அப்படி இல்லைன்னா மிளகு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம வாயில கொஞ்சம் ஓரமா வச்சுட்டோம்னா நம்ம வெளியே போகும்போது அது வந்து நம்மளுடைய வாயில கடிப்பட்டு அதனுடைய சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்தவித நுண்கிருமிகளும் நமக்கு அண்டாது. அப்படியே ஏதாவது தொற்று இருந்து வர மாதிரி இருந்தா கூட அது வந்து சரியாயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விளக்கெண்ணையும் எலுமிச்சை பழமும்.
நம்மள நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல்னால தான் முக்கால்வாசி வியாதிகளே வருது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணையும் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு உடனே சரியாயிடும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் தூள் மற்றும் புதினா இலைகள். ஸோ திடீர்னு நமக்கு வந்து வறட்டு இருமல் வருது, என்ன காரணமே தெரியல, என்ன பண்ணாலும் நிற்கலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் புதினா இலைகளும் நீங்கள் தண்ணியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம எப்பயும் ஆவி பிடிக்கிற மாதிரி நீங்கள் நல்லா ஆவி பிடிக்கலாம். ஸோ ஆவி பிடிக்கும் போது ஹீட்டானது வந்து உங்கள் மூக்கு துவாரங்கள் வழியாகவும் வாய் வழியாகவும் உள்ளே போய் நல்லா செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆவி நல்லா இழுத்து பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வறட்டு இருமல் சரியாயிடும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இஞ்சி மற்றும் எலுமிச்சை. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 150 ml வாட்டரில் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் 5 ml இஞ்சி சாறும் 5 ml எலுமிச்சை சாறும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இது வந்து இம்யூனிட்டி பவரை நமக்கு பூஸ்டப் பண்ணுறதோட நம்மளோட சுவாச பாதையில் இருக்கக்கூடிய சளிகள் மற்றும் நுண்கிருமிகள் எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விரலி மஞ்சள். இதில் வந்து விரலி மஞ்சள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம், சில நேரத்தில் மூக்கடைப்புகள் வரலாம், நார்மலாக கூட மூக்கடைப்பு வரலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் விரலி மஞ்சளை நம்ம அடுப்புலையோ அல்லது விளக்குலையோ நல்லா சுட்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை நம்ம உள்ள இழுக்கிறதுனால மூக்கடைப்புன்றது சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.